வாரண்டி தான் இருக்குது, எதுக்கு பில் பே பண்ணோம்? என்னடி சொல்ற? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஒரு பைக் வந்து சர்வீஸ் விட்டாங்கன்னா ஓகே ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகலை அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லணும். இன்னொரு டைம் எதனா நடந்தால் நான் வந்து பெரிய ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன் கைஸ். ஓட்டி பார்த்துட்டு சொன்னாலும் தெரியும். ஓட்டி பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஒரு லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது வந்து பார்ட் 2. மண்டே டைம் அரௌண்ட் வந்து 8:52 ஆகுது, மார்னிங் 17th. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஈத் முபாரக் கைஸ். ஆல்ரெடி அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசிட்டோம். ஸோ நேற்று செம்ம மழைங்க கைஸ். ஸோ பெட்ரோல் வந்து போட்டேன். ஆக்சுவலாக அந்த நேற்றே வந்து ஒரு சின்ன ஒர்க்குக்காக வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்தேன் பைக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து நான் போட்டேன். ஸ்பீடு தான் போட்டிருக்கேன், நம்ம நார்மலாக போடுற ஸ்பீடே வந்து போட்டிருக்கேன். நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ பைக் வந்து நான் எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துட்டு, அவங்க வந்து எவ்வளோ டேஸ் ஆகுதுன்றதே எனக்கு தெரியல. பட் ஆனால் 1 day ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து பைக் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் என்னால் இன்றைக்கி வந்து பைக் வந்து அவங்களே கொடுத்தா கூட என்னால் வந்து எடுக்க முடியாது. ஸோ நான் நாளைக்கு தான் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக வந்துடும் கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக நான் ஆம்பூருக்கு போய்ட்டு ஆம்பூர் ஷோரூமில் வந்து பைக் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஸ் ஏறி நான் இங்கே வரணும். ஸோ மாதனூர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பைக் வந்து ரெடி ஆச்சா இல்லையான்றதெல்லாம் அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து நான் வந்து முடிக்கணும். நான் வந்து 2 yearsக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணேன் எனக்கு. ஸோ அது வந்து மறுபடியும் வந்து இப்போது எக்ஸ்ரே ஸ்கேன் இதெல்லாம் வந்து நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. காலையிலேருந்து எதுவுமே நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மார்னிங்கே போயிட்டேன். பட் ஆனால் அவங்க வந்து 10 o'clock மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஃபுல் பசி. ஸோ காலையிலேருந்து நான் தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கரெக்டாக நான் போஸ்ட் பண்ணாததுனால இன்னும் வந்து இதாகலை. தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் நீங்களாம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் என் மோட்டிவ். காய்ஸ் ஒரு வழியாக வந்தாச்சு, வந்துட்டோம். ஸோ ஸ்கேனும் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஆர்காடுக்கு போகிறோம். ஸோ சாப்பிட்டு ஆர்காடுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். தி நெக்ஸ்ட் டே. ஹலோ கைஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன். டைம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ 2:46 ஆகுது. ஆக்சுவலி இன்னும் வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் எதுவும் வரல. என்ன டைம் நேற்று வந்து வண்டி விட்டுட்டு வந்தோம். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு காலும் வந்து வரல. நான் கால் பண்ணேன், இன்னும் எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல. இன்கேஸ் ரெஸ்பான்ஸ் என்ன வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து எக்ஸ்பல்ஸ் பைக் வச்சுருக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி சேம் கம்ப்ளைண்ட் எனக்கு இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள்.
இன்கேஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பைக் வச்சுருந்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். The next day. ஹலோ கைஸ், ஸோ 2 டேஸாக வந்து பைக் வந்து சர்வீஸ் சென்டரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 16th விட்டோம், 17th வந்து விட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து 18th. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா 19/6/2024. அவங்க எதுவும் காலே பண்ணல. ஸோ நாங்கள் வந்து எனக்கு அங்கே ஒருத்தர் தெரியும். ஸோ அவருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி பைக் ரெடி ஆச்சா இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு என்னென்னா பைக் வந்து ரெடி ஆச்சுன்றத ஏன் இவங்க வந்து கால் பண்ணி சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்றது எனக்கு இன்னொரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைக் சர்வீஸ் வந்து விடலைன்னாக்கா மட்டும் சார் ஃபோன் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி பைக்கு நீங்கள் சர்வீஸே விடல சார், தயவு செஞ்சு கொஞ்சம் சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்து விடுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அதே மாதிரி தான் வந்து ஒரு பைக் வந்து சர்வீஸ் விட்டாங்கன்னா ஓகே ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகலை அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லணும். அது வந்து நீங்கள் எதுவுமே வந்து சொல்லலை. கூட வந்து போயிட்டுருக்கேன். இன்றைக்கி சரவணாவுக்கு வந்து பேர்னம்பட்டில் வந்து டியூட்டி. ஸோ அங்கே வந்து பேர்னம்பட்டிலேருந்து ஆம்பூருக்கு நாங்கள் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதனால் அங்கேருந்து அப்படியே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஏன்னா இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸோ இன்ஸ்டாகிராம் இன்னும் யாரும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து லிங்க் இருக்குது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணிவிடுங்க. இங்கே ஸ்மெல்லு தாங்க முடியல, அப்படியே கொமட்டின்னு வருது. ஃபுல்லாக லெதர் ஃபேக்ட்ரி சுற்றி, ஷூ ஃபேக்ட்ரி. ஸ்மெல்லு பயங்கரமாக தாங்க முடியல. இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் வந்துடுச்சு ஷோரூம் வந்துட்டோம். பாவம் 3:08 ஆயிடுச்சு. 17ஆம் தேதி வண்டி விட்டது. இதுக்கு லேபர்லாம் எதுவும் கிடையாது. கரெக்டாக டைம் 10 மணி. பில் பே பண்ணுமா? என்னடி சொல்ற? என்னத்துக்கு பில் பே பண்ணோம்? இல்லைடா, எதுக்கு பில் பே பண்ணோன்னு தெரியலையே. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? வாரண்டி தான் இருக்குது, எதுக்கு பில் பே பண்ணோம்? வாரண்டி இருக்குது, என்னத்துக்கு பில் பே பண்ணணும்னு தெரில. எனக்கு தெரில என்னென்ன. பில்லெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல. ஓகே. Hi Sagar, what is sudden surprise? ஓகே. வண்டி எங்கே ப்ரோ? ஓகே. செக் பண்ணிட்டீங்களாண்ணா? செக் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு என்ன கம்ப்ளைண்ட்டு? பேக்கிங் தான் மீட்டிங் பேக்கிங் போட்டு ஓட்டி பார்த்துட்டு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு 5-6 ரவுண்டு போயிட்டு வந்தேன். ஓகே. நீங்கள் ரன்னிங் ஆச்சு எதாவது சர்ச் பண்ணுங்கள். போல்டு எல்லாமே டைட் பண்ணிட்டீங்களா? அது ஏதோ போல்ட்டு போயிடுச்சு நீங்களே, அதெல்லாம் டைட் பண்ணிங்களா? ஓகே. அப்புறம் ஏன் லீக் ஆச்சு? பேக்கிங் இப்போ எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லைல்ல, நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? அதான் நான் ஒரு 5-6 ரவுண்டு ஓட்டி பார்த்தேன். மாட்டிச்சு. ஓகே. லீக்கேஜ் வரல. ஓகே. நீங்கள் லாங் ஓட்டுறீங்க இல்லையா? அப்படி இருந்தால் தெரிஞ்சாங்க மட்டும் பார்த்து. சரிங்கண்ணா. ஓகே சார். ஓகே. எதுவும் ஓகே. இருக்கு. டேய், நேற்று விடுமா 4 பாயிண்ட் இருந்துச்சுடா. ஓட்டிருப்பாங்க விட்டதுக்கப்புறம் அது அவங்க வண்டி
கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. சரி வா. இப்படி வேண்டாம், அப்படியே அவன் அப்படியே ரோடு கிராஸ் ஆயிட்டாங்க. ஸோ அவனுக்கு இங்கே ஆம்பூர்லேயும் டியூட்டி இருக்குது. ஸோ அவன் முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் எங்கள் அத்தா வீட்டில் எங்கள் மாமாவோட வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இவனும் நானும் ஒன்றா போனோம். ஸோ மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்கா. ஸோ நான் முடிச்சுட்டு பார்க்கணும். செம்ம மழை கைஸ், எப்படி போக போகிறேன்னு தெரில. கோப்ரோ வேறு இருக்குது. ஸோ கோப்ரோ இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நனைஞ்சிட்டே போயிடுவேன். பட் ஆனால் கோப்ரோ இருக்குது. கோப்ரோ நனைஞ்சிச்சுன்னா சோலை முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் எங்கன்னா ஓரம் நிப்பாட்டிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் என்ன இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்கேன். ஸோ அது என்னென்ன விஷயம்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க, ஸோ பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த மாதிரி வந்து மேலே இருக்கிற அந்த பேக்கிங் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ரிவ்யூ வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு எதனா ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து ரெடிஃபை பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதுவே எனக்கு இன்னொரு டைம் எதனா நடந்தால் நான் வந்து பெரிய ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து இந்த எக்ஸ்பல்ஸ் பைக்கு சம்மந்தப்பட்ட வேறு எதனா வீடியோஸ் வேணுனாலும் வந்து சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரவணோட பைக் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து போயிடுச்சு. ஸோ அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து உண்மையான விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஸோ நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஓனர்ஷிப் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறேன்னா, கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் சொல்லு இந்த மாதிரி ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதிகமாக கமெண்ட்ஸ் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து போடலாம். ஸோ நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி 164 வீக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஸோ எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக, ஏன்னா அந்த வண்டி கொஞ்சம் நேரம் ஓட்டிட்ட பிறகு இந்த வண்டி ஓட்டுறது வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் வந்து எடுத்துட வேண்டியது தான். ஏன்னா ஃபுட்ரஸில் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். ஒரு வேளை அந்த வண்டியிலேருந்து இந்த வண்டிக்கு வந்த பிறகு எனக்கு அந்த மாதிரி இருக்கான்னு தெரில. வியூ எப்படி இருக்கு, பயங்கரமாக இல்லை? அந்த சைடு ஒரு சைடு மட்டும் மழை சரியாக பேஞ்சிட்டு இருக்கு. பாருங்க, அங்கே மழை பெய்யுது கைஸ். இன்னும் அப்படியே வந்துடும் நினைக்கிறேன். எப்படிக்கா சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க கைஸ், மழை பெஞ்சிருக்கு. சொன்னல இங்கே பாருங்க எப்படி இருக்கு, செம்மையா இருக்குல்ல க்ரீனா. ஓ எவ்வளோ பெரிய மழை கைஸ். மழை பெய்ய ஆரம்பிச்சிது கைஸ். ஃபஸ்ட்டு கோப்ரோ வந்து கைட்டணும். ஸோ கைட்டி சரவணாக்கிட்ட பேக் இருக்குது. ஸோ அந்த பேக்கில் போட்டுடலாம் கைஸ். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நல்ல மழையில் செம்ம மழை நேற்று நினச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன நடந்துச்சுன்னா வந்து அவங்க என்ன கோட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பைக் இன்ஜினில் இருக்கிற பேக்கிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் இதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது என்னவோ நாங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கைன்றது இல்லை. ஸோ பார்க்கலாம் ஸோ என்ன நடக்குது நெக்ஸ்ட்டு அப்படின்றது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன புதுசு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சீன் another வீடியோ. டேக் கேர், பாய் பாய். அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?